சூர்யானோட கருப்பு திரைப்படத்தோட ரிலீசிங் டேட் பற்றின அப்டேட் தாங்க இந்த விழுந்து பார்க்க போகிறோம். கருப்பு திரைப்படம் மார்ச் 19 வெளியாக போகுது அப்படிங்கிற டாக் தான் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இந்த டாக் வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன, இப்போ நீங்கள் கூகுளில் போய் கருப்பு ரிலீசிங் டேட் அப்படி சொல்லி நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா மார்ச் 19 அந்த மணிக்கு தான் வருது. ஸோ இது ஃபேன்ஸுக்கு எல்லாமே பதட்டத்தை தருது. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு ஜனவரி 23 ரிலீஸ் ஆகும் அந்த மணிக்கு வந்து சொல்லிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள். ஆனால் இப்போ என்ன மார்ச் 19க்கு போயிடுச்சு. ஸோ இன்னும் தள்ளி தான் போக போதா, எந்த விதமான அப்டேட் நமக்கு வந்து கிடைக்காதா, இந்த மணிக்கு ஒரு பயம் வந்துட்டு ஃபேன்ஸ் மத்தியில் வந்து எழ ஆரம்பிச்சிருச்சு. அஃப்கோர்ஸ் உண்மை தாங்க. பட் ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இது எதுவுமே அஃபிஷியல் கிடையாது. இதனால் வரைக்கும் ட்ராக்கர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜனவரி 23 சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்ன வரைக்கும் அப்டேட் வராதனால அதுக்கடுத்து வந்து எப்படின்னா எந்த டேட் சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லி பார்த்து மார்ச் 19 அந்த மணிக்கு வந்து சொல்கிறாங்க. மிச்சப்படி இது எதுவுமே வந்துட்டு உண்மை கிடையாது. டீம் என்ன பிளான் பண்ணியிருக்காங்களோ அதான் நிறையப்படும். ஸோ டீம் வந்துட்டு இப்போ வரைக்கும் ரிலீசிங் டேட் அப்டேட் கொடுக்குற பிளான்ல இல்லை. நம்ம நேற்று வீடியோ சொன்ன மணிக்கு அவங்க செகண்ட் சிங்கிள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி தான் நமக்கு வந்து கிறிஸ்மஸ்லையோ இல்லை நியூ இயர்லையோ செகண்ட் சிங்கிள் வந்துன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் இந்த திங்கக்கிழமை நமக்கு ஒரு ட்விஸ்ட் கூட ஏற்படலாம். ஏன்னா பராசக்தி திரைப்படத்துலேருந்து திங்கக்கிழமை வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போதாமா. என்ன அப்படின்னா அந்த ஒரு திரைப்படம் வந்து ஜனவரி 10 வெளியாக போகுதுன்னு. ஸோ அந்த ஒரு படம் அப்படி வெளியாது அப்படின்னா இந்த ஒரு கருப்பு படத்தை ஜனவரி 15 வெளியிடுறதுக்கு அந்த டீம் முன் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி வந்ததுன்னா பொங்கலில் ஒரு தரமான ஒரு பிளாஸ்ட் நமக்கு வந்து காத்திருக்கு கருப்புன்னு. ஸோ எந்த மாதிரி நடக்க போகுது நமக்கு வந்துட்டு தெரியல. ஆனால் இப்போ வரைக்கும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஜனவரி ரிலீஸ் வாய்ப்பே இல்லை, இதுக்கப்புறம்லாம் ஒரு டீமால் இறங்கி அவ்வளோ வேலை பார்க்க முடியாதுன்னு. பட் ஆனால் இறங்கி பார்த்தாங்கன்னா ஃபேன்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஆர்ஜே பாலாஜி இதை வந்து கன்சிடர் பண்ணணும். மார்ச்லாம் போயிடுச்சுன்னா நமக்கு வந்து நல்ல ரிலீசிங் டேட்டே இல்லை. ஏன்னா மார்ச்சில் வந்து டாக்ஸிக் படம், இன்னும் நிறைய பெரிய பெரிய படங்கள் வருது. இன்னொன்று பெரிய லீவ் எதுவுமே வந்துட்டு வரல. இங்கே வந்துச்சுன்னா தான் செம்மையாக இருக்கும். ஸோ செம்மையாக வந்து ஒரு கம்பேக் நம்ம அண்ணனுக்கு கிடைக்கும் 300 கோடின்னு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படி தான் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.